தனுசு ராசி அப்படின்னாலே தனித்துவமான செயல்களுக்கு சொந்தக்காரவங்க. எல்லோரும் ஒரு மாதிரி யோசிச்சாங்கன்னா இவங்க அதிலேருந்து வித்தியாசப்பட்டு யோசிக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. தப்பாக யோசிக்க மாட்டாங்க. மற்றவங்க தவற விட்ட ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத, மற்றவங்களால் முடியாத ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க, திட்டம் போடுவாங்க, செயல்படுத்துவாங்க, வெற்றி அப்படிங்கிறதையும் அடைவாங்க. இவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குங்க. அதற்கான ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். இவங்களுடைய செயல்பாடுகளில் 1% அப்படிங்கிறது கூட மற்றவங்களால் கணிக்கவே முடியாது. அடுத்து இவங்க இதை தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால தான் தனுசு ராசி அப்படிங்கிறது உயர்வான ஒரு செயல்களை செய்து சாதிச்சுக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? இவங்களுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு பின்னாடி ஓடவே மாட்டாங்க. பணத்தை விட மனசு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அப்படி சொல்லி நினைக்கக்கூடியவங்க. நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை அப்படிங்கிறத கொடுப்பாங்க. மிகப்பெரிய ஒரு பணக்காரராக செல்வந்தராகவே இருந்தாலும் இவங்க யாருமே சின்னதாக கூட அவமானப்படுத்துகிறத இல்லை ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை சுத்தமாக இவங்களுக்கு தெரியாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி யாராச்சும் தனுசு ராசி அப்படிங்கிறது அசிங்கப்படுத்திட்டாங்க, இல்லை அவமானப்படுத்திட்டாங்க, இல்லை ஒதுக்கி வச்சுட்டாங்க, உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படின்னாக்க தனுசு ராசி அப்படிங்கிறது சாகுற வரைக்கும் அவங்கள திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களே வந்துட்டு உதவி அப்படி சொல்லி கேட்டு நின்னாலும் உதவி செய்வாங்களே தவிர்த்து அவங்கள வந்துட்டு ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை உதவி வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இரு, திரும்ப பழைய மாதிரி உறவாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாத. அது உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. இப்படி ஒதுக்கிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அடிக்கடி நிறைய விஷயங்களில் வெற்றி அப்படிங்கிறது கொண்டாலும் சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைய இவங்களுக்கு இருக்காதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த சந்தோஷமும் வெற்றியும் நினச்சி இருக்கணும் அப்படின்னா ஒரு மனுஷனா ஒரு போராடி வெற்றி பெற்றதுக்கு பிறகு வெற்றியில் மகிழ்ச்சியில் திளைத்து போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வரது சிறப்பு. அப்படி என்ன கோவில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜடாயு அப்படி சொல்லுவாங்கள்ல. அதாவது கழுகு அரசனுக்கு ஸ்ரீராமர் தன்னுடைய கைகளாலேயே ஈமக்கிரிகளை செய்த ஒரு ஸ்தலம் இருக்குது இல்லைங்களா? அந்த ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசிக்கு வெற்றிக்கான ஒரு வழியையும் அதே மாதிரி நிம்மதியையும் உருவாக்கும். அப்படிப்பட்ட கோவில் அப்படிங்கிறது எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திருப்பங்குடி, அதாவது திருப்புல்குழி அப்படிங்கிறது மருவிதாங்க திருப்புல்குழி அப்படி சொல்லிட்டு மாறிடுச்சு. இந்த தலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜடாயுன்னு சொல்லக்கூடிய கழுகு அரசனுக்கு ஸ்ரீராமர் வந்துட்டு தன் கைகளாலேயே ஈமைக்கிரிகளை செய்து ஒரு ராவணனை வதம் செய்த ஒரு வெற்றி கோலத்தில் விஜயராகவன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நாமத்தோடு அருள்பாலிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அதே மாதிரி அந்த ஜடாயுக்காக
வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியினுடைய காட்சியளிக்கிறாருங்க. அந்த கோதண்ட ராமனால் விஜயராகவன் கோதண்ட கோவில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவாருங்க. நிம்மதி அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஸோ திருப்புக்குழி திருத்தலம் தான் சென்னையில் இருந்து வேலூர் போகக்கூடிய நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. காஞ்சிபுரத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் போனீங்க அப்படின்னா அதில் 13 கிலோமீட்டர் தொலைவில் பாலுசெட்டி சத்திரத்தில் இறங்கி கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாங்க. ஸோ இந்த கோவில் அப்படிங்கிறது ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும், நிரந்தர சந்தோஷம் அப்படிங்கிறத நிலைக்க வைக்குங்க. சரி, ஓகே. இது தனுசு ராசிக்காரர்களுக்கான பொதுவான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் போக வேண்டிய ஒரு ஸ்தலமாக இருக்குது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது இந்த தனுசு ராசிக்காரவங்க தலைப்பு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. தனி மரமாக நிற்கக்கூடிய தனுசு ராசிக்கு மே மாதம் 31க்குள்ளே முடிவுக்கு வரக்கூடிய அந்த 8 பெரும் பிரச்சனைகள் என்ன? அதாவது இந்த எரியறதை பிடுங்கிட்டா கொதிக்கிறது அடங்கிடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஒரு வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயங்களையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது 100% உண்மையான ஒரு விஷயமாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே. நிஜமாவாப்பா, எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும்னு நீ சொல்கிற. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, 3 கிரகங்களுடைய சேர்க்கையினால் ஒரு யோகம் உருவாகுது. அது தாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு நிகழ்த்த போகுது. அதை 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி புதன் பகவானுடைய வீட்டில் மிதுனம் ராசியில் உருவாகக்கூடிய திரிகிரக யோகம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணத்தையும் குவிக்க போகுது, அதே மாதிரி வெற்றியையும் குவிக்க போகுது. இப்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நவகிரகங்களில் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு ராசியை மாற்றக்கூடிய கிரகங்களால் நமக்கு நல்லதோ கெட்டதோ அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கையினால் ஒரு சில கிரகங்களுடைய மாற்றத்தினால் சில நேரங்களில் சக்தி வாய்ந்த யோகமான ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகும். அந்த ஒரு வகையில் இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையினால் திரிகிரக யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உருவாகியிருக்கு. இந்த சக்தி வாய்ந்த யோகம் அப்படிங்கிறது ஜூன் மாதத்தில் உருவாக போகுது. அதுவும் யோகம் அப்படிங்கிறதும் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய புதன் பகவானாலையும் நவகிரகங்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவானாலையும் தேவர்களுடைய குருவான குரு பகவானாலையும் தான் உங்களுக்கு இந்த சக்தி வாய்ந்த திரிகிரக யோகம் பலன் கொடுக்க போகுதுங்க. ஸோ இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு நிதி நன்மை அப்படிங்கிறதையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. ஸோ இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தரக்கூடிய நல்ல பலன்களை பின்னாடி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு இந்த தீர்வு அப்படிங்கிறத தரக்கூடிய அந்த 8 பிரச்சனை அப்படிங்கிறது என்ன? மொதல் பிரச்சனை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு எதிராக இருந்த அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறாங்க. எதிராக இருந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. அந்த அளவுக்கு நேரம் காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடி வந்திருக்கு. 2வது விஷயம், குடும்பத்தில் சரிங்களா, உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதே கிடைக்கும். இது நாள் வரைக்கும் அது கிடையாது. உங்களுடைய அறிவுரையை யாருமே கேட்கலை. நீங்கள் சொன்னால் அதை கேட்கவே மாட்டாங்க. ஆனால் இனி நீங்கள் சொல்கிறத மட்டுமே ஏற்றுக்கிட்டு நடந்துக்க போகிறாங்க. அதே மாதிரி வீட்டில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் அப்படிங்கிறது இனி நல்லபடியாக நடக்கும். 3வது பிரச்சனை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்ககிட்ட நிறைய இடைஞ்சல்கள் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த ஒரு பகை நிலை அப்படிங்கிறது மாறும். உறவுக்காரவங்க கிட்ட அன்பாக பழக போகிறீங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட தான் உதவி அப்படிங்கிறது கேட்டு நிற்பாங்க. அடுத்ததாக 4வது தீர்வு தரக்கூடிய ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது சிறப்பாகவே இல்லை. இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு, காதல் உறவு இதெல்லாம் பிரேக்கப் ஆகி இருந்திருக்கும். அல்லது திருமணமானவங்க சண்டை சச்சரவு பிரிஞ்சிருந்திருப்பீங்க. இப்படி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் அப்படிங்கிறது விலகுதுங்க. மனம் விட்டு பேச போகிறீங்க. அதே மாதிரி பிரிந்து போன தம்பதிகள் கூட ஒன்றிணைந்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ அடுத்ததாக 5வது பிரச்சனை,
ஸோ சொத்து பிரச்சனையாக இருக்கட்டுமே, வீடு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நிலபுலம் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் வங்கியில் கடன் கேட்டால் உதவி அப்படிங்கிறது கிடைக்கல, இல்லை எங்கேயுமே பண உதவி கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வங்கியில் கடன் உதவி அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா அது கிடைக்கும். சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருது. அடுத்தது ஒரு 6வது பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்குங்க. ஸோ ஏதாவது ஒரு சோர்வாக, இல்லை கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து நமக்கே ஏதாவது பெருசாக நோய் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி பக்கமே போகாத அளவுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது மாறுது. ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அழகு இளமை அப்படிங்கிறது கூடுங்க. ஓகேங்களா. அடுத்ததாக 7வது பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஒன்று நினைக்கிறது அதுவாக ஒன்று நடக்கிறது. அதாவது வெற்றி கிடைக்கிற மாதிரியே இருக்கும், கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அது தோல்வி. இந்த அரசியல்வாதிங்க ஓட்டுக்காக கவுண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம தான் வந்துட்டு முன்னிலை, நம்ம தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் இருந்தாலும் கடைசியாக புஷ்ஷுன்னு போயிடுங்க. ஆனால் இனிமே எதுலேயுமே துல்லியமாக திட்டமிட்டு வெற்றி பெற போகிறீங்க. மனசில் இருந்த அந்த குழப்பங்களாக இருக்கட்டும், சஞ்சலங்களாக இருக்கட்டும், அனைத்தும் விலகி புது உற்சாகத்தோடு தனுசு ராசி வலம் வர போகிறீங்க. அடுத்ததாக 8வது பிரச்சனை, அதாவது சமுதாயத்தில் அந்தஸ்து மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் கொடி கட்டி பறந்துருப்பீங்க. ஸோ நிறைய கௌரவ பதவிகள் அப்படிங்கிறத அமைச்சிருந்துருப்பீங்க. ஆனால் இப்போது அது எல்லாமே கைவிட்டு போய் ஒன்றும் இல்லாமல் வெறும் ஆளாக சுற்றிருப்பீங்க. ஆனால் அந்த நிலை உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. சமுதாயத்தில் அந்தஸ்துக்கும் மதிப்புக்கும் உயர்வுக்கும் உண்டான ஒரு ஆற்றலாக வலம் வர போகிறீங்க. பட் கௌரவ பதவிகள் எல்லாமே தேடி வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சொந்த ஊரில் முதல் மரியாதை அப்படிங்கிறது கிடைக்குங்க. கோவில் விசேஷமாக, ஊரில் ஏதாவது விசேஷமாக முன்ன நின்று உங்களை நடத்த சொல்லி வற்புறுத்துவாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா. ஸோ அப்போது உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது மிகுது அப்படின்னா எந்த அளவுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக எப்படி விலகி போகுது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியுதுங்களா. ஸோ இந்த 8 பிரச்சனை தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை உருவாக்கி வச்சிருச்சிங்க. வாழ்க்கையே பிரச்சனை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நினைக்க வச்சுருந்துச்சு. அது சரியாகுது. ஸோ பிள்ளைகளால் சந்தோஷம் அப்படிங்கிறது உண்டு. இதோட தனுசு ராசிக்காரவங்க உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் அப்படிங்கிறது கைக்கூடி வருது. குடும்பத்தில் இனிமேல் நல்லது ரெண்டுமே நடக்கும். பூர்வீக சொத்துக்களை வாங்குவீங்க, புதிதாக வீடு கட்டுவீங்க. எல்லா விதங்கள்லேயுமே வெற்றி அப்படிங்கிறத கொடுக்குங்க. உடனே இளைய சகோதரர் வகையில் உதவிகள் கிடைக்கும். தைரியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்க. எல்லா வகையிலையுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால, எதிர்ப்புகள் எல்லாமே விலகுவதனால, விளக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற ஒரு பெயரோட தனுசு ராசி இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சரிங்களா. வருமானம் அப்படிங்கிறது உயருது. அதே மாதிரி புதிய புதிய விஐபிகள் அறிமுகமாவாங்க. குடும்பத்தில் நல்லது நடக்குது, சந்தோஷம் அதிகமாகுது. புதிதாக வீடு வாகனம் வாங்குறதுல யோகம் அப்படிங்கிறது இருக்குது. தாய் வழி உறவுகளால், தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்க போகுதுங்க. புதிதாக ஒரு தெம்போடு நீங்கள் வலம் வர போகிறீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துகிறீங்க. அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாவாங்க. அது மட்டும் இல்லாமல் தொட்டது எல்லாமே பொண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் தொழில் செய்கிறீங்களோ, உத்தியோக பணிகளில் இருக்கிறீங்களோ, என்ன செய்தாலும் சரிங்க, லாபம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்க போகுது. அரசாங்கத்தால் அனுகூலம் அப்படிங்கிறது உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்கிறவங்களெல்லாம் புதியதொரு யுக்திகளை கையாண்டு பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் வர வைக்க முடியும். இதோட கடையோ இல்லை ஒரு ஷோரூமையோ இல்லை தொழிலையோ நவீனமயமாக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் பல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உத்தியோக பணியில் இருக்கிறவங்க மேலே அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாவாங்க. எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா, அது கைக்கூடி வருங்க. அதே போல் உங்களுக்கு கணினி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இழந்த சலுகையை மீண்டும் கொடுப்பீங்க. கன்னி ராசிக்காரவங்களுக்கு ஒரு நல்லதொரு பெரிய சம்பளத்துடன் கூடிய பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க. அதே போல் கலைஞர்களுக்கு, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புங்கிறது கிடைக்கும். நல்லதொரு நிறுவனத்தில் வாய்ப்பு கிடைக்கும். அரசால் கௌரவிக்கப்படுவீங்க. கல்வி நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா, அரசாங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்களா, ஸோ சாதகமான ஒரு தன்மை, அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கும். பச்சை பேனாவில் கையெழுத்து போட போகிறீங்க. முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டுங்க.
வந்துங்க ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு காலகட்டம் வாழ்க்கையை இழந்த உங்களுக்கு வாழ்க்கையை வந்துட்டு அதிர்ஷ்டகரமாக பிரகாசிக்க போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கள்ல. ஸோ இன்னும் இப்போ வரைக்கும் பார்த்த பிரச்சனைகள் தீர்வது என்ன மாதிரியான மாறுது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதான் சொன்னேன் இல்லைங்களா. குறிப்பாக இந்த திரிகிரக யோகத்தினால திடீர் நிதி நன்மைகள் அப்படிங்கிறத பெற போகிறீங்க. தொழிலில் இருக்கிறவங்க நல்லது லாபத்தை பார்க்க போகிறீங்க. எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கக்கூடிய திறனை பெற போகிறீங்க. வியாபாரிகள் நல்லது லாபத்தை பார்க்க போகிறீங்க. புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க. புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும். நிதி நிலைமை அப்படிங்கிறது வலுவாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையும் சரி, மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு அப்படிங்கிறது கிடையாது. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. இது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகுது. செல்வாக்கு மிக்க நபருடைய நட்பு கிடைக்குது. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்குது. சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக ஈடுபடுவீங்க. சுப நிகழ்ச்சி அடுத்தடுத்து வீட்டில் நடக்க போகுது. புதிய வேலைகளை தொடங்கக்கூடிய ஒரு தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் இப்போ முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே போல் நீண்ட காலம் உங்களுடைய பணம் வெளியில் மாட்டியிருந்தால் சிக்கிய பணம் வெளியில் மாட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வருமானத்தில் உயர்வு இருக்குது. வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது. வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரி அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு முழு ஆதரவு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஆல்ரெடி செய்த முதலீடுகளில் இருந்து நல்லது லாபத்தை பார்க்க போகிறீங்க. எல்லாத்துக்கும் மேலே பங்குச்சந்தை, லாட்ரி இதன் மூலமாக நல்லதொரு நிதி ஆதாயங்கள் அப்படிங்கிறத பெற போகிறீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்களில் இருந்து நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது இந்த 3 கிரகங்களும் சேர்ந்துக்கிட்டு அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத அதிர்ஷ்டமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உணர்த்தியாச்சு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நிலச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா. அது என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த யோகத்தை உருவாக்கியிருக்கக்கூடிய புதன் பகவான் அவரை வழிபாடு செய்யணும். அவருடைய ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவருக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய புதன் கிழமைகள் தோறும் பெருமாளை வழிபாடு செய்யணும். மகாலட்சுமி தாயாரோட அம்சம் கொண்டவர்களுக்கு துளசி மாலை அனுப்பித்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நீடித்த நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பாங்க. 2வது, ஒவ்வொரு வியாழக்கிழமைகளையும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் கொண்டக்கடலை நெய்வேத்தியமாக கொடுக்க, வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்க வாழ்க்கை என்பது இனிமையாக அமையும். நன்றி, வணக்கம்.